நிக்கிறேன். பாரதி, முதல்ல அழுகிறத நிறுத்துங்க. நீங்க கும்பிடுற அந்த அம்மன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சொல்லுங்க பாரதி, நம்பிக்கை இருக்குல்ல? நிறைய இருக்கு சார். அப்ப அந்த அம்மன் சன்னிதானத்திலேயே உங்க தாலி உங்களை தேடி வரும். இங்க பாருமா, எல்லா நம்பிக்கையும் போன பிறகு நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள் தாம்மா. இந்த அம்மன் சன்னதிக்குள்ள அந்த ஆத்தாள நம்பி வந்திருக்க. அவ உனக்கு துணையா இருப்பா. நீ போ, அவகிட்ட உன் வேண்டுதலை கேளு. சார், இந்த அம்மனை நான் நம்புறேன். இன்னைக்கு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என் தாலி செயின் என் கழுத்துக்கு வரணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னு என்னாலேயே சொல்ல முடியாது. என் தாலி செயின் என் கழுத்துக்கு வராம இந்த கோயிலை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். இது அந்த அம்மன் மேல சத்தியம். அண்ணி என்னென்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? நீங்க எப்படிண்ணே தாலி திரும்ப கொண்டு வர போறீங்க? போலீஸ்காரங்களாலே முடியாதுன்னு சொன்னதா அண்ணி சொல்றாங்களே. என்ன தவக்கள, இந்த உலகத்துல நம்மளால முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. அந்த தாலி பாரதிக்கு திரும்ப கிடைக்கும். முழு மனசோட நாம தேடி போறோம். இந்த பிரபஞ்சமே அதுக்கான வழியை காட்டும். ஆதித்யா, அம்மா கிட்ட இருந்து எந்த இடத்துல செயினை திருடிட்டு போனாங்க? கம்பர் தெருப்பா. பைக்ல எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர் வந்தாங்கப்பா. முகம் தெரியாத மாதிரி துணி வச்சு மறைச்சு கட்டி இருந்தாங்க. தவக்கள, குழந்தைங்க 2 பேரையும் பாத்துக்க. இங்க ஏதாவது அவசரம்னா உடனே ஃபோன் பண்ணு. என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எனக்கு உடனே சொல்லு. நான் போய் பாரதி தாலியோட வரேன். சரிங்கண்ணே.